ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆல் அடிச்சிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்களா, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸாம் நினைச்சு பயம் இல்லாமல் தயாரிக்கீங்க, அந்த எக்ஸாம் நினைச்சு உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க, ஓகே 600க்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ண போறீங்க, ஸோ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனாடி வீடியோ போட்டுருக்கும்போது ஸோ பப்ளிக் எக்ஸாம் நினச்சி பயமா இருக்கு, நான் ரெடியாகாமல் இருக்கேன் அப்படி சொல்லி நிறைய சொல்லுவீங்க. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, நான் பப்ளிக் எக்ஸாம் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து புக்கை திறக்காமல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கரெக்டாக 10 days இருக்குது, ஓகேவா? ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா, அதாவது February 22, ஓகேவா? ஸோ இன்னும் 10 நாள் இருக்குது அப்படின்னு கணக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அந்த 10 days நீங்கள் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் ரெடி ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த 10 days நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆக முடியும். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ஒரு லாஸ்ட் பெஞ்சாக இருந்தாலும் சரி, சுத்தமாக எனக்கு படிப்பு ஏறாது அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வழி தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்ன பண்ணலான்றத உங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சு குட்டீஸ், கண்டிப்பாக நம்ம படிக்கிறதா வரப்போகுது. ஸ்டேட் போர்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன் லிபரலாக பண்ணுவாங்க. அண்ட் கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ முக்கியமானதை படித்தாலே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். சிபிஎஸ்சி கூட பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து டஃபாக கேட்பாங்க, பட் ஸ்டேட் போர்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டில் அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட அதுக்கு வந்து லாஸ்ட் மினிட் வந்து உங்கள் கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் நினச்சி நீங்கள் வந்து பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 25 இந்த 25க்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணலாம். ஓகே சில குட்டீஸ், நான் உங்களுக்கு ஒரு சின்ன வழி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபெயில் ஆக போகிறீங்க அப்படின்னு பயமாக இருக்குன்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மெத்தட், ஓகேவா? தனியாக உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி படித்தா, இந்த 10 நாளில் மட்டும் சொல்கிறேன், எந்த மாதிரி படித்தா நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? அப்படின்றதுக்கான நான் வழி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து இனிமேல் கண்டினியூ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், நல்லா ஜாலியாக படிங்க, ஹாப்பியாக இருங்க, எந்த ஹெல்ப் பண்ண கேளுங்க, ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சியை சந்திக்கலாம். தேங்க்யூ.